ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிரகங்கள் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து மீனம் சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது சனி பயிற்சி ஆகிவிட்டது 29/3/2025. இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பாத சனியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சொந்த வீட்டுக்கு பெருசாக தீய பலன்கள் தராது. ஏன்னா நீங்கள் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் இந்த 19 ஆண்டு, அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்க அன்பர்களுக்கு முதல் சுற்று பிரச்சனையை தரும். கல்வியில் தடை இருக்கலாம், இல்லை படிப்பில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக சிறந்தது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிடும் போகும். இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் தான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பார். விரைய செலவுகளை கொடுத்துருப்பார். ஜென்ம சனி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கணும். இப்போ பாத சனி உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டேஜ் 2.5 வருஷம். அது நல்லதே செய்யும். வாழ்க்கை இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் நல்லது செய்யும். அதனால் பயப்பட வேண்டாம். இருந்த போதிலும் பரிகாரம் கண்டிப்பாக தேவை. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றனன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் பாருங்கள். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். இதனால் வரைக்கும் சுக்கிரன் வக்ர நிலையில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருந்தார். ஆனால் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். 4ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பு. குரு 4ஆம் இடத்துல இருக்கலாம், மாத்திருஸ்தானம் தானே, நல்ல இடம் தானே, 4ஆம் இடத்துல இருக்கலாம். அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், உங்களுக்கு இப்போ அற்புதமான இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். சூப்பர். தொழிலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறார். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த போகிறார். நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பான காலம். தொழில்னால் தொழில் மட்டுமல்ல, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறது. 2ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வரார். அப்போ 2க்கும் 11க்கும் இடைவன் 2இல் ஆட்சி என்று சொன்னால் நல்ல பொருளாதார மேன்மை, பணவரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது.
மொத்தத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக உள்ளது. இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சநிலை பெறுகிறார் 3ஆம் இடத்தில். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அதை வச்சு நல்லது. அடுத்தது, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அதை வச்சு சந்தோஷம். இப்படி கணவன் அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மொத்தத்தில் சமுதாயத்தில் நீங்கள் இழந்த பேர், புகழ் மறுபடியும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த தொழிலில் ஈடுபடாத கான்ட்ராக்டு, இது மாதிரி அரசாங்கம் சார்ந்த தொழில் இருக்காங்க இல்லையா, பில்டிங் கான்ட்ராக்டு, ஸ்கூல் கட்டுறது, பிரிட்ஜு கட்டுறது, இது போல் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அற்புதமான நேரம், காலம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படமும் இன்னொரு சீரியலாக கமிட்மெண்ட் ஆகும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதாவது வங்கிகள் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொல்லலாம். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 2ல் சனியே இருக்கார். குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இப்போ குறை இல்லை, கெடுக்காது சனி. வாக்குஸ்தானத்தில் சனி, குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் குடும்பத்தை பிரிப்பார், வாக்கு பிரச்சனையை கொண்டு வருவார், அப்படிலாம் சொல்ல முடியாது. குரு பரிவர்த்தனை யோகம். யார் ராகுவே இருக்கார், அவரே கெடுப்பார். பட் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு அந்த வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பர். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். 8ஆம் இடம், அதுவும் புதனுடைய வீடு. ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க, பிஹெச்டி, எம்ஃபில், இது போவாங்க. கைடு, நல்ல அருமையான கைடு கழித்து நல்ல சிறப்பாக படிப்பீங்க. மற்றபடி 10ஆம் இடம் நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது அப்படின்னும் பொழுது, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னும் பொழுது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு முடிவை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது சிறப்பாக அமையும், செயல்படுத்த முடியும். இல்லை பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதனால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பண வரவு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். பிள்ளைகளுடைய நிலை மிக சிறப்பு. டென்ஷன் இல்லாத வாரம். ஏன்னா 7.5 சனி நடக்குது, டென்ஷன் நினைப்பீங்க. இல்லை, சந்தோஷமான ஒரு வாரம். வரவு மிஞ்சி செலவு கிடையாது. செலவு குறைச்சலாக இருக்கும், வரவு டபுள் மடங்கு இருக்கும். இப்போ பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நிலை. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.